நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் 21 செய்திகள். தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் 21 செய்திகளை பாருங்கள். கொடைக்கானல் வெள்ளைப்பாறை கிராமத்தில் 64 பொதுமக்களுக்கு வீட்டுமனை பட்டாவை பழனி சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் வழங்கினார். மேலும் வாகன விபத்தில் படுகாயமடைந்த இருவருக்கு 1 லட்சம் ரூபாய் வீதம் 2 நபர்களுக்கு வழங்கப்பட்டது. மேல் வெள்ளப்பாறை கிராமத்தில் வசிக்கும் நபர்களுக்கு 10 ஆண்டுகள் ஆகியும் காலி வீட்டுமனை வழங்கவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வில்பட்டி ஊராட்சிக்குட்பட்ட வெள்ளைப்பாறை கிராமத்தில் வசிக்கும் 64 நபர்களுக்கு வீட்டுமனை பட்டாவை பழனி சட்டமன்ற உறுப்பினர் IP செந்தில்குமார் வழங்கினார். மேலும் மாதந்தோறும் மகளிர் உரிமை தொகை கிடைக்காத அனைவருக்கும் மாதம் 1000 ரூபாய் கிடைப்பதற்கு சிறப்பு முகாம் அமைக்க இருப்பதாகவும் தெரிவித்தார். மேலும் மகளிர் சுய உதவிக்குழு மூலம் பெண்களுக்கு லோன் வழங்குவதற்கு கையெழுத்திட்டார். கடந்த சில நாட்களுக்கு முன்பு வாகன விபத்தில் சிக்கி கை கால்களில் பலத்த காயம் ஏற்பட்ட பழனிசாமி, வேளாங்கண்ணி உள்ளிட்ட இருவருக்கு 1 லட்சம் ரூபாய் காசோலை வீதம் 2 நபர்களுக்கு முதலமைச்சர் நிதியிலிருந்து வழங்கப்பட்டது. மேலும் இந்த வெள்ளைப்பாறை பகுதி அருகே உள்ள மேல் வெள்ளைப்பாறையில் சுமார் 20க்கும் மேற்பட்ட குடும்பத்தினர் வசித்து வரும் நிலையில் கடந்த 10 வருடம் ஆகியும் வீட்டிற்கான காலிமனை இடம் இதுவரை வழங்கவில்லை என்றும் தொடர்ந்து கோட்டாட்சியர், வட்டாட்சியர் உள்ளிட்ட அரசு அதிகாரிகள் மற்றும் அனைத்து கட்சி பிரமுகர்களிடம் மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என இந்த கூட்டத்தில் சில பெண்கள் குற்றம் சாட்டி சென்றதும் குறிப்பிடத்தக்கது. நியூஸ் 21 செய்திகளுக்காக கோல் சுரேஷ். நாங்க வெள்ளப்பாறை பகுதியில சொந்த வீடு கிடையாது. மேல் வெள்ளப்பாறையில வசிக்கிறோம். சொந்த வீடு கிடையாது. எல்லாருமே வாடகை வீட்டுல தான் வசிக்கிறோம். 10 வருஷமா நாங்க எங்களுக்கு ஒரு சொந்த இடம் வேணும், நிலம் வேணும்னு ஒவ்வொரு கட்சியிலயும் நாங்க சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம். எந்த கட்சியுமே எங்களுக்கு எந்த முயற்சியுமே எடுக்கவே இல்லை. இப்படி வருவோம், நாங்க மனு கொடுப்போம், போயிடுவோம். கருத்து இடம் இருந்துச்சுன்னா நாங்க சொல்றோம்னு சொல்றாங்க. ஆனா 10 வருஷமா எத்தனையோ ரியோ மாறிட்டாங்க, எத்தனோ ஆரியோ மாறிட்டாங்க, எல்லா அதிகாரியும் மாறிட்டு தான் இருக்காங்க. ஆனா எங்களுக்கு பொதுமக்களுக்கு ஒரு 10 வீட்டுக்கு இது வரைக்கும் எங்களுக்கு தரிசு இடத்துல எந்த இடமே எங்களுக்கு பார்த்து தரவே இல்லை. நாங்களும் எந்த அதிகாரிகிட்டையும் மனு கொடுக்காத அதிகாரியே கிடையாது. எல்லா அதிகாரிகள்கிட்டையும் நாங்க மனு கொடுத்துருக்கோம். ஆனா எங்களுக்கு எந்த ஒரு தீர்வுமே கிடைச்சதே கிடையாது. இப்படிதான் வருவோம், போவோம். இதுதான் எங்களுக்கு நடக்குது. எங்களுக்கு சொந்தமா எங்களுக்கு வீட்டடி வேணும்னு கேட்கிறோம். நாங்க வேற எதுவுமே கேட்கல. ஏன்னா எங்கனால நாங்க எல்லாமே கூலிக்காரு. நாங்க போய் ஒரு இடம் வாங்கணும், ஒரு வீடு கட்டணும்னா எங்கனால முடியாதனாலதான் நாங்க அரசாங்கத்தை அண்டி போடுறோம். இல்ல அப்படின்னா எங்கனால வீடு கட்ட முடியும், இடம் வாங்க முடியும்னா நாங்க இப்படி மனு கொடுக்க வேண்டியதே இல்லைல்ல. நாங்க எங்கனால வாங்க முடியும் அப்படின்னு திறமை இருந்தா நாங்க போய் வாங்கலாம்ல. இப்படி ஒவ்வொருத்தையும் நாங்க மனு கொடுக்க வேண்டியதே இல்லை. ஆனா எங்களோட கோரிக்கை அரசாங்கம் ஏக்குதா ஏக்கலையானே தெரியல. ஆனா நாங்க 10 ஆண்டு காலமா நாங்க இதுக்காக நாங்க போராடிட்டு இருக்கோம்.